100 யூனிட் மின்சாரம் ரத்து என்ற தகவல் வதந்தி என மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்ற தகவல் வதந்தி என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ள நிலையில் ஏற்கனவே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியுள்ள உத்தரவின்படிதான் மின் வாரியம் செயல்படுகிறது என்றும் வீட்டு உரிமையாளருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்பு இருந்தால் 100 யூனிட் மின்சாரம் வரை இலவசம் என்றும் வீட்டு உரிமையாளருக்கு மற்றொரு இணைப்பிற்கு மானியம் ரத்து செய்யப்படும் எனவும் மின் வாரியம் தெரிவித்துள்ளது. வீட்டின் உரிமையாளர் அவரின் வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தால் 100 யூனிட் மானியம் தொடரும் என்றும் மின் வாரியம் தெரிவித்திருக்கிறது. அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்ற தகவல் வதந்தி என்று மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. ஏற்கனவே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியுள்ள உத்தரவின்படிதான் மின் வாரியம் செயல்படுகிறது என்றும் வீட்டு உரிமையாளருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்தால் 100 யூனிட் மின்சாரம் வழங்கப்படுவது பற்றிய விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறது. வீட்டின் உரிமையாளர் அவரின் வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தால் 100 யூனிட் மானியம் தொடரும் என்பதையும் மின்வாரியம் தெரிவித்திருக்கிறது. அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்ற தகவல் வதந்தி என தமிழ்நாடு மின்வாரியம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியுள்ள உத்தரவின்படிதான் செயல்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறது. 100 யூனிட் மின்சாரம் மட்டுமே மானியமாக வழங்கப்படும் என்றும் வீட்டு உரிமையாளருக்கு மற்றொரு இணைப்பிற்கு மானியம் ரத்து செய்யப்படும் எனவும் மின்வாரியம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இந்த 100 யூனிட் இலவச மின்சார ரத்து தொடர்பாக மின்வாரியம் வழங்கியுள்ள விளக்கங்கள் என்ன? விவரங்களை பகிர்ந்துக்குங்க. நிச்சயமாக 100 யூனிட் மின்சாரம் ரத்து என்ற தகவலானது வதந்தி என்று தமிழ்நாடு மின்சார வாரியமானது விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கு 100 யூனிட் மின்சாரமானது இலவசமாக வழங்கப்படுகிறது, அதாவது விலை இல்லாமல் வழங்கப்படுகிறது. இந்த 100 யூனிட் மின்சாரம் விரைவில் ரத்து செய்யப்படுவதாக தற்போது தகவல் வெளியானது. இந்த தகவலுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் இது முற்றிலும் வதந்தி என்று தெரிவித்துள்ளது. அதன்படி அந்த விளக்கத்தில் ஒரு வீட்டின் உரிமையாளர் ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்புகள் வைத்தால் அவற்றில் ஒரு இணைப்புக்கு மட்டுமே 100 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஒரு வீட்டின் உரிமையாளர் அவரின் வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தால் அதற்கு 100 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறிப்பாக இந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது, அனைத்து வீடுகளுக்குமான 100 யூனிட் மின்சாரம் என்று ரத்து என்று தமிழ்நாடு மின்சார வாரியமானது தெரிவித்துள்ளது. ஏற்கனவே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியுள்ள உத்தரவின்படிதான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த உத்தரவிலும் வாடகை வீடுதாரர்களுக்கான மானியத்தில் எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதால் இந்த அனைத்து வீடுகளுக்குமான 100 யூனிட் மின்சாரம் என்ற ரத்து என்ற தகவலானது முற்றிலும் வதந்தி என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.